நவராத்திரியின் 8ஆம் நாள் தேவி மகா கௌரி. நவராத்திரியின் 8ஆம் நாளில் துர்க்கை அன்னையின் நாமம் மகா கௌரி என்று அறியப்படுகிறார். மாதா மகா கௌரி ரிஷப வாகனத்தில் வெள்ளை நிற ஆடையுடன் காட்சியளிக்கிறார். ஏற்கனவே கூறியது போல ரிஷபம் தர்மத்தை குறிக்கிறது. அதுபோல் அன்னையின் வெள்ளை நிற ஆடை பவித்திர தன்மையை நமக்கு உணர்த்துகிறது. நவராத்திரியின் ஒவ்வொரு நாளிலும் அன்னை குண்டலினி சக்தியின் மூலம் ஒவ்வொரு சக்கரத்திற்கு அதிபதியாக 7 நாட்களும் விளங்கி இருந்தார். 8ஆம் நாளில் சக்கரங்கள் கலந்தவளாய் ஆத்ம ஞான நிலைக்கு நம்மை கொண்டு சென்றுள்ளார். சுவாமி சின்மயானந்தா கூறியது போல் நான் என்னுடையது என்று கூறும் அனைத்தும் மாயையே. எப்போதும் இவ்வுடலை பூமிக்கு நல்கிய அன்னையும் பிதாவையும் தெய்வமாக காண்கிறோமோ, அதே போல் உற்றார் உறவினர்கள் மற்றும் அனைத்து உயிர்களையும் அண்டத்தை படைத்த ஆதிபராசக்தியாக காண்கிறோமோ, அப்போதே மாயை என்னும் நிலை மாறிவிடுகிறது. ஒரு முறை ஸ்ரீராமரின் பத்னியான சீதா தேவியின் தந்தை ஜனகர் அவர்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அதாவது ஒரு நாட்டை ஆளும் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அவரிடம் கர்ப்பம் என ஒன்றை காண இயலாத ஒரு மகா ஞானியாக இருந்தாலும் ஆத்ம ஞானம் என்பதை பற்றி முழுவதுமாக அறிய வேண்டும் என்று தோன்றிற்று. அதனால என்ன பண்ணாரு, ஆத்ம ஞானத்தை பத்தி ஜனகர் அறிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு. அவர் உடனே எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்கிறாரு, ஞானிகள் எல்லாத்திட்டையும் ஆத்ம ஞானம்னா எனக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆத்ம ஞானம் தெளிவுபடுத்துங்க, தெளிவுபடுத்தலன்னா நீங்க என்ன பார்க்கவே கூடாது அப்படின்னு இருக்கிறாரு. உடனே அங்க இருக்கிறவங்க நம்மளால தெளிவுபடுத்த முடியலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுறாங்க. அப்ப தெளிவுபடுத்த முடியவில்லை என்றால் அந்த இடத்துல என்ன அர்த்தம், அப்ப அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருது, நம்மளால தெளிவுபடுத்த முடியுமோ முடியலையோ அப்படிங்கிறது. இத கேள்விப்பட்டு ஒருத்தர் வந்தார், அஷ்டவக்கிரர். தான் நேராக ஜனகரின் அரண்மனைக்கு சென்று மகாராஜாவிடம் ஆத்ம ஞானத்தை பற்றிய கல்வியை தான் கற்பிக்க தயாராக இருப்பதாகவும், அவ்வாறு கற்பிக்கும் பட்சத்தில் ஜனகர் அஷ்டவரக்கிரை குருவாக ஏற்று தான் கூறும் சொல்படி நடக்க வேண்டும் என்றார். இவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும் அப்படின்னு சொல்றார். நான் தான் குரு, நான் சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படின்னாரு. உடனே ஜனகரும் அதுக்கு ஒத்துக்கிட்டார். அரண்மனை வேணா நம்ம கானகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கானகத்துக்கு போனாங்க. அங்க போய் அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. உடனே ஜனகரும் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிருக்கிறார். அப்ப அங்க வந்திருந்த அமைச்சர்கள் அதை பார்த்துட்டு, ஐயோ ராஜா, என்ன நீங்க இங்க இருக்கிறீங்க, அரண்மனையை விட்டுட்டு இதெல்லாம் கானகத்துல உட்கார்ந்துருக்கீங்க, எந்திரிங்கிறார். அவரு கண்ணை திறக்கல. அதுக்கப்புறம் அதை கேள்விப்பட்ட ஜனங்களுடைய மனைவி அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ராஜா இங்க இருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு எவ்வளவோ பேர் கூப்பிட்டுருக்காங்க, உற்றார் உறவினர் எல்லாம் கூப்பிடுறாங்க. அப்பயும் அவரு கண்ணை திறக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப நேரம் கழிச்சு அவர் ஜனகரை அந்த குரு இருக்கிறாருல, நீங்க இனிமே கண்ணை தரங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கண்களை திறந்தார். அப்ப அங்க இருக்கிற அனைவருக்கும் திகப்பாக இருந்துச்சு. இவ்வளவு பேர் நம்ம சொன்னோம், நம்ம சொந்தக்காரங்க அமைச்சர் எல்லாம் சொல்லியும் திறக்கல, இவர் சொன்னோனே திறக்கிறாரே அப்படின்னு. அப்ப அந்த அஷ்டவக்கிரர் கூறுறாரு, ஜனகரே, நீ ஒரு மகா ஞானி, அதனால்தான் குரு கூறியதை சிறிதளவும் தவறாமல் கடைபிடித்தார். உமது குடும்பத்தாரின் மீதும் உமது பிரஜைகள் மீதும் உமது தனிப்பட்ட ஆசைகள் தேவைகள் மீது இருந்தும் பற்றுதல்களை எல்லாம் விடுவித்து குருவின் ஆணைக்கு இணங்க உன் ஐம்புலன்களின் செயல்பாட்டிற்கு காரணியாக இருக்கும் புத்தி கட்டுப்பட்டு இருந்தாயோ, அப்போதே தாம் ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்டீர்கள். எப்போது ஒருவர் இந்த சரீரம் மற்றும் அதில் உள்ள ஐம்புலன்கள் மற்றும் மனம் புத்தி ஆகியவற்றை கடந்து வாழ துவங்குகிறார்களோ, அவர்கள் சரீரம் என்ற பாவத்தை கடந்து ஆத்மா என்ற உணர்வை பெற்று விடுகிறார்கள். ஆகையால் தான் தற்போது உள்ள நிலையே ஆத்ம ஞான நிலை என்று கூற ஜனகர் அந்த குருவை வணங்கி அவருக்கு பரிசுகளை வழங்கி ஞானம் பெற்றவராய் மாளிகைக்கு சென்றார். ஆக நவராத்திரியின் 8ஆம் நாளில் ஒவ்வொரு மனிதரும் அன்னை துர்கா தேவியின் அம்சமான மாதா மகா கௌரி தாயிடம் ஆசைக்கும் பேராசைக்கும் ஆணவத்திற்கும் கர்வத்திற்கும் மோகத்திற்கும் அகண்டைக்கும்
மற்றும் பல தீய குணங்களுக்கும் காரணமாக விளங்கக்கூடிய பற்றுதல் என்னும் அரக்கனை வதம் செய்து இவ்வுடல் நிரந்தரமற்றது என்று உணர்வோமாயின் உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் உடல் என்று ஆத்மா என்ற உண்மையை அடைந்து அனைத்து ஆத்மாக்களும் பரமாத்மாவின் அங்கம் என்ற உண்மையான ஆத்ம ஞானத்தை தர வேண்டும் என்று வேண்டி அன்னையின் அருளால் பற்றுதலை விலக்கி ஆத்ம ஞானத்தை உணரும் வரத்தினை பெறுவோம். ஜெய் சாய்ராம்.